ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கோதுமை மாவில் மொறுன்னு பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடலை மாவில் செய்கிற பக்கோடா போலவே இந்த கோதுமை மாவில் செய்கிற பக்கோடாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 10-15 நிமிஷத்தில் இந்த கோதுமை மாவு பக்கோடாவை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பக்கோடா செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கையில் நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரியாக நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு தட்டிட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கனால அதிலிருந்து லைட்டாக தண்ணி விடும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா எந்தளவு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி எந்தளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 10-15 நிமிஷத்தில் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. உடனே இந்த மொறுமொறுப்பான கோதுமை மாவு பக்கோடாவை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இது கூட சூடான எண்ணெயை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் சேர்த்துருக்கனால தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படாது. வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற பதத்துக்கு மாவு சேர்த்துக்கங்க. ஒருவேளை நீங்கள் சேர்த்துருந்த மாவு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். கையில் எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கணும். இன்னொரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துருந்தேன். மொத்தமாக இந்த பக்கோடாக்கு 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். 2 பெரிய வெங்காயம் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு இந்த வெங்காய பக்கோடாவை செஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எடுத்து இந்த மாதிரி போடும்போது வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கணும். இதுதான் சரியான அளவு. வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வெங்காய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். சின்ன சின்ன பக்கோடாவாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடாவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு கோதுமை மாவில் மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா பக்கோடாக்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான கோதுமை மாவு பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.